வணக்கம் நண்பர்களே. இன்றைய உணவே மருந்து பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறது கல்யாண பூசணிக்காய். இத சாம்பல் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இது தர்பூஸ் பழம் போல பெருசா இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா சாம்பல் படர்ந்தது போல இருக்கும். இந்த வகை பூசணிக்காயில பெரும்பாலும் சொத்தை இருக்காது. இது கொடி வகையை சார்ந்தது, படரும் கொடி வகை. இது மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல போடுற கோலங்களோட மேல சாணி உருண்டைய செஞ்சு அதன் மேல கல்யாணி பூசணியோட ஆண் மலர்களை அலங்கரிக்கும் வழக்கம் இருந்தது. இப்பயும் கிராமங்கள்ல இருக்குங்க. இதோட காய் பெருசா இருக்கும், மேல் தோல் பச்சையா சாம்பல் பூசின மாதிரி இருக்கும். இதோட பூக்கள் வெளிர் மஞ்சள் நிறமா இருக்கும். காயோட உட்புறம் பார்த்தா வெள்ளை நிறமான சதை பற்று கொண்டதா இருக்கும். இந்தியா முழுவதுமே இந்த காய்கறி பயிரா பயிரிடப்படுது. காய், விதை எல்லாமே மருத்துவ பயன் கொண்டவை. வெள்ளை பூசணி, சாம்பல் பூசணி, தடியன்காய் ஆகிய மாற்று பெயர்களும் இந்த கல்யாண பூசணிக்கு உண்டு. காய், விதைகள் இனிப்பு சுவையும் குளிர்ச்சி தன்மையும் கொண்டது. சிறுநீர் பெருக்கும், உடலை பலப்படுத்தும், ஆண்மையை பெருக்கும், நரம்பு தளர்ச்சி, வயிற்றுப்புண்கள், வயிறு எரிச்சல், காக்க வலிப்பு, பித்த நோய், சிறுநீரக கோளாறுகள் போன்றவற்றுக்கெல்லாம் இது குணப்படுத்தும். காயை கீறி உள்ளிருக்கும் சதைப்பற்றான வெண்பகுதியை எடுத்து அதோட சம அளவு செம்பருத்தி பூதல் சேர்த்து சிறிதளவு சர்க்கரை சேர்த்து 25 கிராம் அளவு காலையில 10 நாள் எடுத்துட்டு வர வெள்ளப்படுதல் குணமாகுமா. கல்யாண பூசணிக்காயை கீறி சதப்பகுதியை சுரண்டி சேகரிச்சுக்கிட்டு விதையை நீக்கி வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அதோட தேவையான அளவு பால், தேன், நெய் கலந்து லேகியமா வச்சுக்கிட்டு இந்த லேகியத்தை 2 தேக்கரண்டி தினம் 2 வேளை சாப்பிட்டுட்டு 2 வாரங்கள் வர உடல் சூடு நீங்கும். கல்யாண பூசணியோட வற்றல், காய்த்துருவல் இதையெல்லாம் இளைத்த உடல் பருக்கிறதுக்கும் பயன்படுது. குடல் தட்டை புழுக்கள் வெளியாகிறதுக்கும் இந்த வெறும் வயிற்றுல இந்த வற்றலை சாப்பிட்டு வர 3 மணி நேரம் கழிச்சு விளக்கெண்ணெய் 2 தேக்கரண்டி அளவு குடிச்சா இதெல்லாம் வெளியில போகுமா. காயை வேக வச்சு உள்ளிருக்கும் சதை பகுதியை கீறி புண் மீது வச்சு கட்ட புண்கள் குணமாகுமா. இப்பேற்பட்ட பரங்கிய இந்த கல்யாண பூசணிக்காயில விட்டமின்கள், இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, புரத சத்து எல்லாமே இருக்குங்க. என்ன நண்பர்களே, இதுல அல்வா கூட செய்வாங்க, எல்லாம் கூட்டு செய்யலாம். ஓகேவா? நன்றி. பசியின் வாசிப்புகளோடு தொடர்ந்து பயணியுங்கள்.